ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கட்டாயம் பேசுகிறேன். என்ன வீடியோ வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, லோனஸ் வந்திருக்கோம். அங்கே உள்ள கோவத்தை இன்றைக்கி எளிமை மேலே காட்டியே தீருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக வீடியோ பார்க்குற எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட MB40 ஆல் டைம் ஃபேவரட் இருக்குது, ACDன்னு இருக்குது, SFPD இருக்குது, 3 டெல் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் ஹெட் ஷாட் அடிச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உட் பேக்கர் கிடைக்கல. அந்த கோவத்தில் தான் இன்றைக்கி எளிமை போட்டே தள்ளி தீரணும்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அந்த அப்படி வாங்கிட்டாலும் வந்து வாங்கிட்டான், தலையை காமிச்சிட்டான். தலையில் 3 வச்சாச்சு கட்டு. வாங்கினேன் ரெண்டு பீஸை முடிச்சு விட்டாச்சு. 1v2 ஃபஸ்ட்டு ரவுண்டே பண்ணியாச்சு. பாருங்க, நம்ம இன்றைக்கி அடிச்சு அவனுக்கு அமௌண்ட் போட்டோன்னு கன்ஃபார்மாக இன்றைக்கி வச்சு தெரிஞ்சுருவேன். இன்றைக்கி இருக்கிறதே கோவமாக இருக்கேன், அதனால் கன்ஃபார்மாக கோவத்தை வெளிப்படுத்தியே தீருவோம். பிரச்சனை இல்லை, அவன் அடிக்கட்டும். இந்த ரவுண்டு விட்டுருவோம், அவன் அடிக்கட்டான் பாட்டு. அவனோட சொல்ல வேண்டியது சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து 29ஆந்தேதி என் பேர்த்டே. அப்போ நான் கன்ஃபார்மாக ஃபுல் டே ஆன்லைனில் தான், ஃப்ரீ ஃபயரில் தான் இருப்பேன். என் UID தந்திருக்கேன், கெட்டவனோட UID கொடுத்துருக்கேன், பட்டாசோட UID கொடுத்துருக்கேன், ஸ்பீடோட UID கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் SK மாடல் 4 UID கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நான் கெட்டவன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா UIDலேயும் கெட்டவன் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக அப்செட் பண்ணி விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃப்ரீ ஃபயர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கூட விளையாட முடியும். என் கூட ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு கூட கன்ஃபார்ம் ப்ளே பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னால் ஸ்கேர் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலேஜ் ஒர்க் முடிஞ்சுது, அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் நான் அடுத்த எவோ வாலெட் எடுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு மந்த் உங்களுக்காண்டி வர எவோ வாலெட் எடுத்து காமிக்கிறேன். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கொம்மை வர ஒரு 300 டைமண்ட் டாப்அப் பண்ணதை எடுத்துட்டாங்க, ஒரு கன்ஸ்கின் வாங்கிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, பண்ணன்னு நினச்சா இப்போ உடனே பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பண்ணுறோம். ஸ்கேர் போனால் போதும். ஸ்கேரோடு நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு லவ் பண்ணுற ஒரே கன்னா லாங் ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் AK தான். AKக்கு தான் ஒன்றும் கிடையாது. அதனால் AK எடுக்கிறது தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். AK அடுத்த தடவை ரிட்டன் பேக் வந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்காண்டி எடுக்கிறேன். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி முடிக்கிறீங்கன்னு அடிச்சா எமௌண்ட் போட்டான். அதை பாவி எமௌண்ட் போட்டு அவனை அனுப்பிச்சு செய்கிறேன். சும்மா இருக்கவன கோவத்தை கிளப்பி விட்டுறால இருல. உங்கள் ஒருத்தர் நின்று பாரில் போனீங்க, அவனை அடித்து அமௌண்ட் போட்டதுனா இல்லைன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். அவனை அடித்து அமௌண்ட் போடணும். அவன் கூட ஒருத்தன் டீம்மேட் இருந்தான், அவனே அடித்து அமௌண்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இருல, நான் வாரேன், உன்னை பார்த்துக்கிடுது உங்களை. வாழ இப்போ உனக்கு முடிச்சு இன்றைக்கி அமௌண்ட் போட்டே காமிக்கேன் பாரில். இல்லைன்னா நான் கெட்டவன் FF கேமிங் கிடையாதுல. போல வீட்டுக்கு யாரில் சீண்டுத, போல வீட்டுக்கு. என்கிட்ட சண்டைக்கு வருவேமே, ஒடியிரு. அமௌண்ட் போடலாம், அமௌண்ட்டு நமக்கே அமௌண்ட்டா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபன்னாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா இருக்கணும், நோண்டக்கூடாது. எதுக்கு அமௌண்ட் போடுறான்? ஃப்ரெண்ட்லி தான் நான் அடித்து உட்காந்து எழுந்திருக்கேன். அமௌண்ட் போடுறாரு பெரிய ஒரு ப்ரோ பிளேயரு, கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னு நினப்பு தம்பிக்கு. போடா வீட்டுக்கு பாட்டு. பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு டிக்கெட்டை காங்கலையே, நம்ம டிக்கெட்டை போட்டாங்க, பாடி வந்துட்டு. இன்னும் ஒரு டிக்கெட் மட்டும் வந்துட்டுனா முடிச்சு விட்றலாம். தம்பி எங்கே இருக்கீங்க? டக்குன்னு வந்தீங்கன்னா டிக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு வேலை இருக்குது தம்பி. டபுள் பேரல் நம்மளோட அதில் அங்கே பாருங்கள், ஹெட் ஷாட்லேயே அடிச்சாச்சு. போயிட்டு வாங்க தம்பி வீட்டுக்கு. இவன்ட்ட உட்காந்து இருந்தீங்களா? அவன் தான் அமௌண்ட் போட்டான், ஆனால் அவனுக்கு அமௌண்ட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை. வீடியோ பார்க்குற எல்லோரும் எனக்காண்டி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியும் சொல்கிறேன், எனக்கு லைக்கே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணுறதுனால யாரும் குறைஞ்சி போக மாட்டீங்க. நம்மளோட எவோ வாலெட் M10 இருக்குது. ராஜா ஷாட்கன்லேயே நம்பர் 1 தான். நம்ம ஃபஸ்ட்டு ஷாட்கன்னு தான் இது. வேறு SMG ஷாட்கனில் நம்பர் 1னா MB40. ஓகே தானே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஓகே தானே. இப்போ அங்கே இருந்த வாரம் பாருங்க, இன்னும் வாட்டி அந்த அடிப்பட்டு சாவுறதுனே வாரம் பாருங்க. வாங்கினேன். எத்தனை தடவை நான் அடித்தாலும் எனக்கு அறிவு வர மாட்டேன். செத்து போ. சும்மா இருக்கணும், ஒம்பளுத்துக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லபடியாக ஜாலியாக ஃபன்னாக பேசி நல்லா விளாண்டாச்சு, பிள்ளைங்க முடிச்சாச்சு. முடிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சுதா? மேட்ச் முடிஞ்சது, ஓவர். ஒரு ரவுண்ட் அடித்தா முடிஞ்சிடும். மேட்ச் முடிச்சு விட்ருவோம், முடிக்கிறோம், முடிக்கிறோம். ஹெட்ஷாட் அடிக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஹெட்ஷாட் 2 ரவுண்டு அடித்து காமிச்சிட்டு உங்களுக்கு. இன்னும் இந்த ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டாக இருக்கும், முடிச்சு காமிங்க. நம்மளோட எவோ M10 இருக்குது, பச்சை கலரு. சோப்போட பச்சை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்கிறேன் ஒன்று தான். நமக்கு கூடிய சீக்கிரத்தில் அங்கே பாருங்கள் நஷ்டம் 30K ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.
எனக்கு ஒன்றே ஒரு ஹெல்ப் தான். அங்கே பாருங்கள் 2 எனிமி சுற்று போட்டாங்க நம்ம ஆளாங்க. என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷேர். என் கேம் பிளே பிடிச்சிருந்தா இன்றைக்கி எல்லோரும் ஓபின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் பங்கமாக தான் விளையாண்டுட்டுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, நான் வச்சுன்னு தேவையில்லாம ஓசிக்கெல்லாம் அடிக்கலாம். அவன் தான் ஓசிக்கில் அடிப்பான், நான்லாம் அடிக்க மாட்டேன்ப்பா. ஓசிக்கெல்லாம் அடிக்க பிடிக்காது. ஓகே தானே, எனக்காண்டி தான் நான் சொன்னது சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அந்த முடிச்சாடுறமால அவனை அவன் சும்மா 6 ஹெச்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்காரு பார்த்தீங்களா. என்ன அடிக்குது. M10 ஃபஸ்ட்டு. நம்ம SMGயை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன் MP40 தான் பெஸ்ட்டு. 3வது MP5. 2வது பிரச்சனை இல்லை. அடிப்பாரா இல்லை தோற்றுருவாரா? தோற்றா கூட பரவாயில்ல. நான் அடுத்த ரவுண்டு நான் MP40 தான் கன்ஃபார்மாக எடுப்பேன். எனக்கு தெரியும் நம்ம MP40 தான் நமக்கு பிடிக்கும்ட்டு. பார்ப்போம், நம்ம எடுக்க முடிஞ்சால் MP40 எடுக்கிறேன். பாய் அடிச்சாரு, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோனியை வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி தரேன் கேட்டுக்கோங்க. பார்ப்போம் அடுத்த ரவுண்டு என்ன கண்ணு எடுக்கான்னு பார்ப்போம். தம்பி சும்மா இருக்கக்கூடாது தம்பி, ஒம்பளை திட்டிகளால் டாய். நானே எங்கள் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து என் சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ ஏன்டா என்னை வந்து வம்பளுக்க வண்டாடாக வந்து வம்பளுக்குறான். பாருங்கள், முடிச்சு விட்றோம் அவனை. பாருங்கள், நமக்கு பிடிச்ச கண்ணு எடுத்துருக்காங்க. ஸ்கேரும் நம்மளோடைய MP40. அப்போ தான் ஒருத்தனை MP40 வச்சு மண்டையை உடச்சு விட்டேன். இப்போ 2 பேரும் மண்டையை உடச்சு விட்ருவோம். ஓகே தானே. பாருங்கள், முடிக்கிறோம். மேட்சை பங்கமாக அடிக்கிறோம். எதுக்கும் ஸ்கேர் வச்சுக்கிடுமா? ஆனால் ஸ்கேர் வேண்டாம். வந்தான் வா அண்ணே, வாங்கினேன் அம்மனே. என்கிட்ட வந்து அடி வாங்கினே வேண்டாம். இவன் தான் முதல் ரவுண்டு ஹெட் ஷாட் வாங்கினான். இப்போவும் வராதுங்க. அந்த 2 ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.